சொல்லாத சொல்லில் நான் வாழவில்லையா உன்னை கண்டு காதல் கொண்டு நெஞ்சம் சாய்கிறது நீதான் என் காதல் என்று சொல்லவா உன்னை மட்டும் நானும் மல்லி கொள்ளவா அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது உயிர் போனாலும் போக நீ என்னோடு வாழ வேண்டும் வேண்டும் நீயே வேண்டும் என்றே நெஞ்சம் சொல்லுதே உன்னை மட்டும் பார்த்திருக்க என் நெஞ்சம் கொஞ்சம் தான் காக்குமா என்னை நீ காணும் போது உன் கண்கள் நெஞ்சுதான் தாக்குமா பெண்ணே நாம் இருக்கும் இந்த இரவிலே ஒரு இனிமைதான் உன்னுள் நான் வந்து கொண்டாடும் நேரம் அல்லவா உன்னை பற்றி பேசும்போது எந்த நெஞ்சம் ஊஞ்சலாடும் என்னில் காதல் காற்று வீச நெஞ்சம் பஞ்சு போல மாறும் பெண்ணே போதும் போதும் என்று நீயும் பொய்கள் பேசினாலும் உன்னை பற்றி மட்டும் நான் நினைக்கும் நெஞ்சம் காதல் செய்திடவே நீதான் என் காதல் என்று சொல்லவா உன்னை மட்டும் நானும் மல்லி கொள்ளவா அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது உயிர் போனாலும் போக நீ என்னோடு வாழ உன்னை மட்டும் நானும் நெஞ்சு நினைத்திடவா புத நினைவுகளால் நெஞ்சு நிரப்பிடவா நினைத்திட நெஞ்சம் மட்டும் மறுத்து விட்டால் அந்த நெஞ்சத்தை உன் கையில் கொடுத்திடவா காத்திருக்க நினைக்க காதலிக்க துடிக்க உன்னை எந்த கைகளுக்குள் கட்டி நானும் இழுக்க வா பெண்ணே விளையாடு இந்த மஞ்சள் மீது நீ குடியேறு கத்தையாக ஒரு முழு மெத்தை மீதி காட்டிடுவேன் கற்றுக்கொண்ட வித்தை அதை அவள் பெற்றெடுத்த விலையெல்லாம் முத்தம் ஒன்று தந்து எழுதிடுவேன் சொத்தை நீதான் என் காதல் என்று சொல்லவா உன்னை மட்டும் நானும் மல்லி கொள்ளவா அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது உயிர் போனாலும் போக நீ என்னோடு வாழ வேண்டும் வேண்டும் நீயே வேண்டும் என்றே நெஞ்சம் சொல்லுதே like a tsunami சூறாவளி போலே உன்னை சுற்றி அடிப்பேண்டி I don't ever worry just got மருத்தி ஆனாலும் பரவாயில்ல ஊர சுத்தலாண்டி உன்னுடையும் இடையும் like முத்தங்கள் தாடி தர வேண்டாம் நீ I can pay you back by making you அம்மா
வைக்கும் ஆசையா வந்தாயப்பா தங்கத்தில் தான் தச்சுக்கும் ஏப்பா கொஞ்சம் தயங்காதப்பா கொஞ்சம் அடங்க வேணாம்பா ரொம்ப மயங்காதப்பா தப்பாப்பா தப்பாப்பா கொஞ்சம் பாட்டு கவலா கொஞ்சம் டான்ஸ் கவலா ரெண்டும் உனக்காகவே கவலா கவலா நூ கவலையா நூ கவலி ரா 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 நூ கவலையா நூ கவலி ரா 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 ಮಲ್ಲಿಗವಾನಗೆ ಅಂಬುಗಳೋ ಕಣ್ಮುಳು ತುಂಬುಗಳೋ ಅಂಬಿಳಿ ಕೂದಿದ ನಾಂಬುಗಳೋ ಮುಂಜಿರಿ ತುಂಬಿಗಳೋ ಮುಲ್ಲ ಮಲರ್ ಮಣಿ ಚೆಂಡುಗಳೋ ನಿನ್ಮಣಿ ಚುಂಡುಗಳೋ ತೆಂಟೆರೆ ತೆತ್ತುಂಗ ಮಂಟುಗಳೋ ಮುಗಿನ ತುಂಡುಗಳೋ ஆறுக்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி படுத்தா ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒன்ன நினைச்சா ஒரு வாட்டி கையை தொடும்போது ஒரு வாட்டி காலூர சும்போது ஒரு வாட்டி கட்ட முடி மிசப்பட்டா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஒரு வாட்டி போன ஒரு வாட்டி கண்ணால சீக்கிரமா வாண்ணா ஒரு வாட்டி பூவட்ட ஒரு வாட்டி பொட்டிட்ட ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி சோம்பல் முறைச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டுனா ஒரு வாட்டி தண்ணி கோட தூக்கி தழுப்புனா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ಮಲ್ಲಿಗವಾನಗೆ ಅಂಬುಗಳೋ ಕಣ್ಮುಳು ತುಂಬುಗಳೋ ಅಂಬಿಳಿ ಕೂದಿದ ನಾಂಬುಗಳೋ ಮುಂಜಿರಿ ತುಂಬಿಗಳೋ ಮುಲ್ಲ ಮಲರ್ ಮಣಿ ಚೆಂಡುಗಳೋ ನಿನ್ಮಣಿ ಚುಂಡುಗಳೋ ತೆಂಟೆರೆ ತೆತ್ತುಂಗ ಮಂಟುಗಳೋ ಮುಗಿನ ತುಂಡುಗಳೋ வெங்காய பச்சடி கிளறி விரல் சுப்பையில வேர்வ முகத்த முந்தானையால் தொடக்கும் நேரத்தில ஈர சட்டைய கொடியில் காய பொடையில அந்த வாசனாசி பூரா என்ன மயக்கும் வலையில குந்தல் முடி அள்ளி கொண்ட போடையில தலகணியோட நீ சண்டை போடையில சும்மா நீ கொண்டவி எடிக்கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ಮಲ್ಲಿಗವಾನಗೆ ಅಂಬುಗಳೋ ಅಂಬಿಳಿ ಕೂದಿದ ನಾಂಬುಗಳೋ ಮುಲ್ಲ ಮಲರ್ ಮಣಿ ಚೆಂಡುಗಳೋ ತೆಂಟೆರೆ ತೆತ್ತುಂಗ ಮಂಟುಗಳೋ நீ துண்டெடுத்து ஏன் தலைய துவட்டு நேரத்துல மொரட்டு விரல் இடுப்பில் திருட்டு வேலை பகையில நீ குழஞ்ச சாதம் பிசைஞ்சு வாயில் விட்டு நேரத்துல அந்த எச்சி வாயில எச்சி வச்சும் உச்சு கொட்டையில சரிஞ்ச மரப்படி சரி பண்ணு பொழுதுல ஒத்த சையா நீ ஒரு கை நீட்டையில கட்டுனவனுக்கு வெக்கத்தை கட்டையில
வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் மல்லிகை வானத்தை அம்புகளோ கண்ணு தும்புகளோ அம்பிளி பூனில நாம்புகளோ புஞ்சிரி தும்பிகளோ முல்ல மலர் மணி செண்டுகளோ நின்மணி சுண்டுகளோ தென்றெடுத்து துங்க வண்டுகளோ பொங்கின துண்டுகளோ ஆறுக்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஹாய், உங்களோட நேம்? ஓகே, இன்றைக்கி உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. யார் உங்களுக்காக கிஃப்ட்டுகள் அனுப்பியிருப்பாங்க? மாமா, அண்ணா, பேர் அவங்களோட? ஓகே ஓகே, ஆனால் 2 பேர்ட்டேருந்தும் வரே இல்லை. வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா, அப்பாவோட பேர்? ஓகே, வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? அந்த நேம் 3 பேர் நேம் வேறு இல்லையே. வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? அவ்வளோதான். சரி, வெளிநாட்டிலேருந்து அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? அக்கா ஒரு ஆள் இருக்காங்க. அவங்களோட பேர்? ஓகே, எங்கே இருக்காங்க? ஃப்ரான்ஸில் இருக்காங்க. ஓகே, வேறு? அவ்வளோ பேர் தான் இருக்காங்களா ஃபாரினில்? அப்படியா? சரி, உங்களோட ரிலேட்டிவில் வேறு யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? வேறு யாரும் இல்லை. சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். சரியா? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது. அதை வாங்கிக்கொள்ளுங்க மிக்கிட்டே இருந்து. ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரி, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. மிக்கிட்டே இருந்து அப்படியே அதையும் வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. பெரும்பாலும் யாராக இருக்கலாம்? மாமா இல்லாட்டி அண்ணா. எதனால் அவங்கள கெஸ் பண்ணுறீங்க? அதனால் அவங்களா இருக்கும். ஆனால் 2 பேர்ட்டு வந்து மறையிலே. அக்கா தான். அப்பா. சரி, அம்மா செஞ்சிருக்க மாட்டாங்களா? ஓகே, தங்கச்சி செய்வாங்க. ஓகே, அட்வான்ஸாக புக் பண்ணி வைக்கிறீங்க அப்படியா? சரி, ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்களையும் பார்ப்போம். சரியா? ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? ட்ரெஸ் ஏதாவது வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தா என்ன வந்திருக்கு? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். டிஷர்ட் வந்திருக்கு. சரி, வெளியில் எடுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக அழகான டிஷர்ட் வந்திருக்கு. உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் அப்படியே பார்த்துருவோம். ஓகேயா? சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? ஜீன்ஸ் வந்திருக்கலாம். வேறு என்ன ட்ரெஸ் வந்திருக்கலாம்? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். அதையும் உங்களுக்காக ஜீன்ஸ் வந்திருக்குது. ஓகே, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. அடுத்தடுத்து பார்த்துருவோம். சரியா? ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கு? வாட்ச் வந்திருக்கா? இல்லை, கேஷ் பாக்ஸ். இப்போ கேஷ் பாக்ஸ் வந்திருக்கா, வாட்ச் வந்திருக்கா, இல்லாட்டி வேறு ஏதாவது வந்திருக்கா? வாட்ச். சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். என்ன வந்திருக்கு? ஓகே, கேஷ் பாக்ஸ் வந்திருக்குது. ஆனால் இப்போ எவ்வளோ வந்திருக்கு முதல்ல?
இதை கவுண்ட் பண்ணாமல் சொல்லணும். ஓகேயா? ஒரு 25,000 25,000 வந்திருக்கு. இல்லை அதோட கொஞ்சம் குறைவாக வந்திருக்கு. 60,000 இன்னும் அதோட கூட வந்திருக்கு. 20 இல்லை கூட 23 இல்லாட்டி 24 23 இல்லாட்டி 24 10ல் ஒன்றுண்டா இது 23 24 வந்தால் மிக்கி கொண்டு போயிடும். ஓகேயா? இல்லை 24 சரி ஓகே. நீங்கள் சொன்ன ஆன்சர் ராங். உங்களுக்காக அதில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னால் 23,000 வச்சுருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. ஆனால் அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளில் க்ளூ இருக்குது. அதுக்கு முதல் ஃபைனலாக நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த க்ளூவை நாங்கள் தரப்போகிறோம். அப்பாவா, அம்மாவா, தங்கச்சியா, அக்காவா, அண்ணாவா, மாமாவா? மாமா இல்லைன்னா அண்ணா. மாமா இல்லாட்டி அண்ணா. ஒரு ஆளுண்டா யாராக இருக்கலாம்? ஒரு ஆள் இருந்தா 2 பேரும் தான் இருக்கும். 2 பேரும் தான் அனுப்பியிருப்பாங்க. அப்படியா? 2 பேர்ல ஒரு ஆள். 2 பேர்ல ஒரு ஆள். தெரியல. தெரியல. சரி, எனக்கு உங்களுக்கு அண்ணா மூலமா மாமா அப்படி ஏதாவது நீங்களே கன்ஃபியூஸாக இருக்கீங்க. அப்படியா? சரி, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். ஓகேயா? ஓகே, இதுக்குள்ள ஒன்று வந்திருக்கு. என்னவா இருக்கு? மக்கு ஏதாவது வந்திருக்கலாம். சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, அதில் என்னென்ன வந்திருக்கு? ஹாப்பி பர்த்டே ஷோபி. ஓகே, விஷ் பை ஃபேமிலின்னு சொல்லி வந்திருக்கு. ஃபேமிலிக்குள்ளே எல்லாருமே அடங்க போகிறாங்களே. ஆனால் அனுப்பினது ஒரு ஆளாகவும் இருக்கலாம், 2 பேராகவும் இருக்கலாம். யார்? இல்லாட்டி மாமா. அப்பா இல்லாட்டி மாமா. சரி, உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா? லாஸ்ட் கிஃப்டையும் அப்படியே பார்த்துருவோம். சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். அதில் யாருன்னு இருக்கு? விஷ் பை ஃபேமிலி. அதுலேயும் ஃபேமிலின்னு தான் இருக்குது. சரி, உங்களுக்காக இந்த பர்த்டேக்கு இவ்வளோ யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? சரி, உங்களோட இந்த 24th பர்த்டேக்கு இதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கண்டா சொல்லுமா? சொல்லணுமா? சரி, உங்களுக்காக இதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கண்டா சரி, யார்? அப்பா மாமா. அப்பா மாமா இல்லாட்டி அண்ணா. அண்ணா. சரி, இதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட மாமா, அதோட அண்ணா அண்ட் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, எதிர்பார்த்தீங்களா இவங்கள்ட்ட இருந்து இவ்வளோ பெரிய கிஃப்ட்கள் வருமெண்டு? இன்னைக்கு இல்லை. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு? எனக்கு இப்போ வரப்போதுன்னே தெரியாது. நான் கிளாஸ் அட்டன் பண்ணி கொண்டு வந்தேன். ஓகே, தெரியும். அவங்க கேட்குறது ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாம் செய்ய விடுவேன், வெட்டிங் மட்டும் அவங்க சொல்கிறத செய்யணும். நான் அதுக்கேற்ற மாதிரி நல்ல பிள்ளையாக இருந்து அவங்க சொல்கிறத செய்வேன். சரி, உங்களை இந்த டைமில் ஹாப்பியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? உங்களோட ஃபேமிலி சார்பாகவும், மாமா அண்ணா சார்பாகவும், வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும், மிக்கி சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, வெல்கம்.